அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம அம்மம்மா கிச்சனில் எங்கள் வீட்டை சுற்றியே எவ்வளோ மூலிகை இருக்குது பாருங்கள். இந்த காணாவாழை எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். காணாவாழை எவ்வளோ கீரை இருக்குது பாருங்கள். காணாவாழை எவ்வளோ இருக்குது பாருங்கள். எப்படி பூத்துருக்கு பாருங்கள். இது இல்லை எவ்வளோ கீரை இருக்குது. தக்காளி பாருங்கள், தக்காளி செடி வச்சுருக்கேன். புளியங்காய் விதை போட்டு முளைக்க வச்சுருக்கேன். செவ்வாப்பிள்ளையாருக்கு வேணும்னு சொல்லிட்டு, செவ்வாப்பிள்ளையார் கும்பிட்றதுக்கு புளியாலை வேணும்னு சொல்லிட்டு. குப்பமணி கீரை பாருங்கள். குப்பமணி கீரை எவ்வளோ இருக்கு பாருங்கள். எங்கள் வீட்டை சுற்றியே எவ்வளோ இருக்கு பாருங்கள். குப்பமணி கீரை இருக்கு பாருங்கள். இது பாருங்கள். காணாமலை கீரை இவ்வளோ இருக்குது பாருங்கள். இதெல்லாம் அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க, சத்துள்ள கீரை. இதெல்லாம் கூட்டு பண்ணி, கலவை கீரையாக கூட்டு பண்ணி சாப்பிட்டா நல்லது. இந்த குப்பமணி கீரையில் பூண்டு போட்டு கடைஞ்சி குழந்த பிறந்தவங்களுக்கு 3 நாளுக்கு அப்புறம் 4ஆம் நாளில் இருந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா 2 நாள் கொடுத்தீங்கன்னாவே வயிற்று புண்ணெல்லாம் ஆறிடும். காணாமலை கீரை ரொம்ப நிறையா இருக்குது. பாருங்கள், மூக்கரட்டான் கீரை எவ்வளோ இருக்குது பாருங்கள். மூக்கரட்டான் கீரை எங்கள் வீட்டை சுற்றி எவ்வளோ இருக்குது. மூக்கரட்டான் கீரை, குப்பமணி கீரை, மூக்கரட்டான் கீரை எவ்வளோ இருக்குது பாருங்கள். கோவக்காய் கூட இருக்குது பாருங்கள். கோவக்காய் கூட, கோவா இலை இருக்குது பாருங்கள். காணாவாழை கீரை, மூக்கரட்டான் கீரை எவ்வளோ இருக்குது பாருங்கள். வீட்டை சுற்றியே குப்பமணி முடக்கத்தான் கீரைலாம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். எப்படி படந்து கிடக்கு பாருங்கள் முடக்கத்தான் கீரை. இந்த வெள்ளை சுற்றியே எங்கள் வீட்டில் ஒரு வெள்ளை சுற்றியே எவ்வளோ மூக்கரட்டான் கீரை எவ்வளோ இருக்குது பாருங்கள். வெள்ளை சுற்றியே இருக்குது பாருங்கள். கோவக்காய் கீரை எப்படி படந்து கிடக்கு பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சமாக பறித்து போட்டு கூட்டு பண்ணி நாங்கள் சாப்பிட்றோம். ஒரு நாளைக்கு உங்களுக்கு வீடியோ போடுறோம். எவ்வளோ இருக்குது பாருங்கள். மூக்கரட்டான் பில்லு பாருங்கள். அருகம்பில்லு ஜூஸ் போடுறதுக்கு அருகம்பில்லு எல்லாம் இருக்குது பாருங்கள். இங்கேயே மூக்கரட்டான் கீரை. இந்த பூ உடனே வாடிடுங்க. பூ கொஞ்ச நேரம் தான் இருக்கும், பூ வாடிடும். இப்போ நம்ம இந்த அளவு கீரைக்கு காணாங்கீரை, இந்த கோவைக்கீரை எல்லா கீரையும் கலந்து போட்டிருக்கோம். எல்லா கீரையும், முடக்கத்தாங்கீரை எல்லா கீரையும் கலந்து பறிச்சுட்டு வச்சுருக்கோம். இந்த கீரையை நம்ம அலசிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கூட்டு பண்ண போகிறோம். இந்த கீரைக்கு தேவையான தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அந்த தண்ணியில் பருப்பு சீக்கிரம் வெந்து வரும். கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டு 2 பூண்டும் ஜீரகமும் தட்டி வச்சுருக்கேன். ஒரு 2-3 பூண்டு பல் ஜீரகமும் தட்டி வச்சுருக்கேன். அதையும் இந்த தண்ணியோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த அளவுக்கு இந்த பாருங்க, இந்த அளவுக்கு கிளாஸ் பார்த்துக்கோங்க. சின்ன கிளாஸ் இந்த அளவுக்கு இதில் ஒரு 3/4 டம்ளர் பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன். இந்த பருப்பையும் நம்ம தண்ணியோடு சேர்த்துடலாம். அந்த தண்ணியில் கொதிச்சிட்டு இருக்க தண்ணியோட சேர்த்து இதை மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் நல்லா பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கீரையை போட்டு வேக விட்டு தாளிச்சிக்க வேண்டியதுதான். இந்த பருப்பு கொஞ்சம் நேரம் வேகட்டும், நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நான் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இப்போ நம்ம பருப்பு வேக போட்டிருக்கோம்ல, இந்த பருப்பு எப்படி இந்த அளவுக்கு வேகணும்.
இந்த அளவுக்கு வேகும்போது நம்ம இப்போ இந்த பருப்பில் இந்த அளவுக்கு வேகும்போது நம்ம இந்த பருப்பில் இந்த மாதிரி அலசிக்கணும். கீரையை முழுசாக அலசிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணதுக்கப்புறம் கீரையை அலசினா சத்துலாம் போயிடும். இப்போ இந்த கீரையை இதில் கொட்டி வேக வச்சிடலாம். இதோட ஒரு தக்காளி போட்டுக்கலாம். ஒரு தக்காளி தண்ணி ஊற்ற வேணாம், கீரையிலே தண்ணி இருக்கும், தண்ணி ஊற்ற வேணாம். இப்போ நம்ம மூடி வச்சுருவோம். கீரை வெந்ததுக்கப்புறம் தாளித்து கொட்ட வேண்டியதுதான். இதை நம்ம இப்போ மூடி வச்சுருவோம். கீரை வெந்ததுக்கப்புறம் தாளித்து கொட்டி நம்ம சரி பண்ணி இப்போ நம்ம வேக போட்ட கீரை நல்லா வெந்துருச்சு பாருங்க. நான் சிம்மில் தான் வச்சு இது பண்ணேன். நல்லா வெந்துருச்சு கீரை. நம்ம போட்ட பருப்புக்கும் இந்த கீரைக்கு இந்த மாதிரி நல்லா கீரை நல்லா வேகணும். இந்த கீரையெல்லாம் நல்லா வெந்தால் தான் நமக்கு செரிமானம் கொடுக்கும். நல்லா கீரை கொஞ்சம் நல்லா வேகணும். நல்லா இந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இதை நம்ம நிறுத்தி வச்சிடலாம். இதை நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். இதை எப்படி தாளித்து கொட்டிக்கலாம். கொஞ்சம் நல்லெண்ணெயிலே தாளிச்சிக்கோங்க, நல்லது தான். அதிலே பருப்புலேயே கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கோம். இதில் மிளகாத்தூள் போடல, நம்ம 2 காஞ்ச மிளகா தான் கிள்ளி போட போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. 2 காஞ்ச மிளகா விதையெல்லாம் எடுத்துகிட்டு கிள்ளி போட்டுக்கோங்க. 1-2 விதை இருந்தால் பரவாயில்ல. மிளகாய் செவந்துருச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு கொஞ்சம், 2 வெந்தயம் வாசனைக்காக, 2 வெந்தயம். நம்ம பருப்புலேயும் ஜீரகம் போட்டிருக்கோம், இதுலேயும் 2 ஜீரகம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. நான் போடலை, கீரைக்கெலாம் நான் கருவேப்பிலை சேர்க்கறதில்ல. உங்களுக்கு வேணா போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி தாளிச்சுக்கோங்க. இதில் நான் கருவேப்பிலை போடல, உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கோங்க. பெருங்காயமும் போடல, ஏன்னா பூண்டு தட்டி போட்டுருக்கேன். கீரைக்கெல்லாம் பெருங்காயம் தேவையில்லை. பெருங்காயம் போட்டாலும் கசக்கும் கீரையெல்லாம். வெங்காயம் ரொம்ப கருகணும்னு தேவையில்லை, வதங்கினாவே போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயமே போட்டுக்கோங்க, அதுதான் கீரைக்கெலாம் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை, உங்கள் வீட்டில் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதை கீரையில் எடுத்து கொட்டிடலாம். கலவைக்கீரை கூட்டு ரெடி. கொஞ்சம் உப்பு போட்டுங்க, லாஸ்ட்டாக உப்பு போட்டுக்கலாம். நிறுத்துகிறப்ப இது கீரைக்கு தேவையான உப்பு. இது உப்பு அவ்வளவா கரிப்புத்தன்மை இருக்காது.
சரியாக இருக்கான்னு பார்ப்போம். உப்பு சரியாக இருக்குது. கீரையெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக இருக்குது. கீரையெல்லாம் அருமையாக இருக்குங்க கூட்டு. சூப்பராக இருக்குது கூட்டு.